கோட்டையின் குரல். கோட்டை கட்டி வாழ்ந்த நாட்டுக்கோட்டை நகர சமூக ஆளை அயர வைக்கும் அரண்மனைகள் நாங்கள். இன்று ஆளின்றி அனாதையாய் தனித்து நின்று தவிக்கின்றோம். அதிகம் படித்து அக்கறை சீமைக்கு கொண்டுவிக்க சென்ற பிள்ளைகள் நீங்கள். எங்களை இப்படி அக்கறையின்றி விற்க நினைக்கின்றீர்களே, இது நியாயமா? கூடியாக்கி உண்ட காலமெல்லாம் போய் கூடுவதே அரிதென்ற நிலை இப்பொழுது. பிள்ளைகளும் குறைகின்றது, அதனால் புள்ளியுமே குறைகிறது. நகரத்தார் கோட்டை நாங்களும் மெல்ல மெல்ல சிதைகின்றோம். தேவையில்லை என்று எங்களை சேதப்படுத்தாதீர்கள். இளைய தலைமுறைகளே, பழையது என நினைத்து எங்களை ஒருபோதும் ஒதுக்காதீர்கள். வருங்கால புதிய வாரிசுகளே, எத்தனை எத்தனை கனவுகளை எண்ணத்திலே தேக்கி வைத்து எதிர்கால கனவுகளை வண்ணமயமாய் இருத்தி வைத்து பாட்டன்கள் கட்டியது பழையதுதான் என்றாலும் பர்மா தேக்கு கொண்டு பார்த்து பார்த்து கட்டியது. பாட்டன்கள் கட்டியதில் பாதி கட்ட முடியுமா இன்று உங்களால்? பாட்டன்கள் இல்லைதான், பாட்டிகளும் இல்லைதான். ஆனாலும் கோட்டைக்குள் நுழைந்தால் அவர்தம் குரலும் கேட்கவில்லையா உங்களுக்கு? உணரத்தான் முடியும், அது உண்மை என்றும் புரியும். எனதருமை பிள்ளைகளே, எங்களை காத்திடவே விரைந்து ஓடி வாருங்கள். காத்து கிடக்கின்றோம் நாங்கள் உங்களுக்காக. வாருங்கள், வந்து கூடி மகிழுங்கள். புள்ளி பெருகி பிள்ளைகள் வளவு நிறைய வளைய வந்து சொந்தங்கள் இணைந்து வாழையடி வாழையாக வாழுங்கள் என தித்திக்கும் தாய் தமிழில் தெவிட்டாத தேன் கலந்து கோட்டையின் குரலை நெகிழ்வோடு மகிழ்வோடு உறக்க ஒலித்த அடியேன் கல்லலில் பிறந்து கண்டர மாணிக்கம் மனை புகுந்து சிறுவாணி நீர்ப்பாயும் சிறப்பான குழு கோவையில் வாழும் செந்தமிழ் அரசி திருமதி தேன்மொழி ராஜமாணிக்கம்.